ஏஞ்சாமி இந்த வாரம் என்னென்ன வாங்கிட்டு வந்த? சந்தைக்கு போயே 2 வாரம் ஆகி போச்சு. ஆமா, நீ 500 ரூபா கொடுத்துட்டியா? மீதி எல்லாம் இல்ல. ஏற்கனவே காய் வந்து 2 காய் இருக்குது. முருங்கைக்காய் இருக்குது, சுரைக்காய் இருக்குது, பாகக்காய் இருக்குது, 3 காய் இருக்குது. எது வாங்க மாட்டானியா? ஆனா அது காய் வாங்க வேணாம்னு சொல்றான். இப்ப சரி எல்லா பணமே தீர்ந்து போயிருது. காய் 2-3 காய் வாங்கிட்டு வந்தா கூட அந்த அன்னைக்கு தீர்றது இல்ல. ஆனா எல்லாம் விலை குறைவுன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்களோ? இல்லைங்க நண்பர்களே, சிறுவலூர் சந்தையில் ரொம்ப ரேட்டுங்க. என்னென்ன வாங்கின? தக்காளி வந்து 40 ரூபா கிலோ, 2 கிலோ. பாரு, 1 கிலோ 40, 2 கிலோ 40. 1 கிலோ 40, 2 கிலோ 80. 2 கிலோ 80. அப்புறம் வந்து இது ஸ்கூலுக்கு வந்து பீட்ரூட் காக்கலா, பீன்ஸ் கேரட் 25. பீன்ஸ் கேரட்டுங்கிறது பீட்ரூட்டுங்கிற. பீன்ஸ் கேரட் ஸ்கூலுக்கு அது வேணா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்புறம் இது வந்து ஸ்கூலுக்கு இது இத்தனூண்டு மஞ்சள் பொடி 20 ரூபா. இது வந்து கடுகு வந்து 10 ரூபா. இந்த ஸ்கூல் காய்ச்சா. அப்புறம் வந்து சின்ன வெங்காயமே ஒரு வெங்காயம் கூட இல்லையோ, ஒண்ணு கூட இல்ல வீட்டுல. சின்ன வெங்காயம் 1 கிலோ, இது 60 ரூபா. பரவாயில்ல, அது நல்லா தான் இருக்க மாட்டேங்குது மொட்டை மொட்டை. அப்புறம் இது வந்து 40 ரூபா 1 கிலோ. பெரிய வெங்காயம் 40 ரூபா. அப்புறம் எவ்வளவு தெரியல. அப்புறம் இது வந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஆயாவுக்கு குட்டி உருளைக்கிழங்கு தான் சாமி கிலோ 40 ரூபா. விலையே அதிகம். பெரிய உருளைக்கிழங்கு இருந்தது, அது வந்து முளைப்பு நல்லாவே முளைச்சு போய் கிடக்குது. அது எப்படி முளைச்சது டாக்டர் சாப்பிட்டு. இதுவும் டேஸ்டா தானே இருக்கு. இது நல்லா இருக்குமா? நீ என்ன தெரியல, இந்த வாரம் இப்படி குட்டியா வாங்கியிருக்கிற. அப்புறம் நம்மளுக்கு வாங்க சொல்லி நம்மளுக்கு 1/2 கிலோ. அப்புறம் இங்க பாரு, கத்திரிக்காய் 1/2 கிலோ இன்னும் பிரிச்சு கூட பாக்க. என்ன கத்திரிக்காய் கட்டி வச்சு கொடுக்குறாங்க. என்ன கத்திரிக்காய் நீங்க வீடியோவும் போட சொன்னீங்களா? எனக்கும் மறுபடியும் சாப்பிடலான்னு இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வர சொன்னேன். அப்புறம் காலிஃபிளவர் சுகாஸ் குட்டி கேட்டதுனால இது வேணா 40 ரூபா 50 ரூபா சொல்றாங்க. சூப்பரா இருக்குது, ஒரு நெருக்கம் அப்படியே செம்மையா இருக்குது. நீ வாங்கிட்டு வந்தீங்க போன வாரம், அது மாதிரி 20 ரூபாய்க்கு கம்மியா கொடுக்க மாட்டேங்குதான் பொம்பளை. ஆமா, அது 20 ரூபா தான் நான் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் அதை 20 ரூபா சொன்னாங்க, ஆனா எனக்கு வந்து 2 காலிஃபிளவர் 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் நான் அது வேணான்னு சொல்லிட்டு இது 40 ரூபா சொன்ன. அப்படி நம்ம ஊர் கல்லாங்கடையில நான் 30 ரூபாய்க்கு கொடுனேன். சரிங்கன்ட்டு கொடுத்துட்டு அப்படி. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒண்ணும் வாங்கலையா? ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒண்ணும் வாங்கல. எனக்கு வந்து பொரி மட்டும் 20 ரூபாய்க்கு. அப்புறம் அது வேணா ஸ்நாக்ஸ்ல சேர்ந்துக்குது, அது எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. அது அப்படி 20 ரூபாய்க்கு இது கூட வாங்காம என்னோட சொல்ற. அப்புறம் யானை பசிக்கு சோள போறீங்கிற மாதிரி இது இத்தனை பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன். இது வந்து 50-50. இது வந்து 50-50. மதியம் தான் வந்து சக்தி வாங்கிட்டு வந்தா அப்படி ஒரு 200 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸு. அப்புறம் அது போக பச்சியும் வாங்கிட்டு வந்தா அப்படி. எங்க அம்மா வருக்கு பொரி, பிஸ்கட்டு, வாழைப்பழம். பாரு, வாழைப்பழம் வைக்கிற கிடமில்ல, பைக்கில் இப்படி தொங்குட்டுட்டு எல்லாம் சளி பிடிச்சிருக்குது. நீ வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கிற. பழம்னா பிடிக்குமில்ல குழந்தைகளுக்கு, சளி பிடிக்கிற டைம். அப்புறம் இது மல்லி எவ்வளவு? மல்லி 10 ரூபா. அது வேணா எப்பவுமே அப்படித்தான். 5 ரூபா கட்ட இல்ல இப்பெல்லாம். 5 ரூபாய் 4 தலைதான் இருக்குதாங்க பாரு. அவ்வளவுதான். நான் எங்களுது பாருங்க பட்ஜெட் வாழ்க்கை மாற. இது எங்கடா பர்ஸ் வச்சேன். அப்புறம் இஞ்சி 20 ரூபா. பர்ஸ் எங்கேன்னு பாரு. அப்புறம் அதுதான் பை கவர்ல வச்சிருப்பேன். பை கவர்ல அங்க இஞ்சி வேணா சூப்பரா இருக்க மாட்டேங்குது, நல்லா விளைஞ்ச இஞ்சி 20 ரூபா. இந்த மாதிரி தான் வாங்கணும். அப்புறம் பச்சை மிளகா 10 ரூபா. அது மொத்தம் பிடிக்கும்ல, இவ்வளவுதான். ஆமா, அங்க பாரு செமையா இருக்குது. எனக்கு பச்சை மிளகாய் இருந்தாவே பழைய சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறது, இல்லைன்னா ஊற்றி வைக்கிறது இல்லை, இறங்காது எனக்குள்ள. இவ்வளவுதான் கொடுத்தேன். 20 ரூபாயா 10 ரூபாயா மீதி இருக்கு 500 ரூபாயில. ஏன்னா வெறும் பரிசு கொண்டு வரக்கூடாதுல்ல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா, இது சந்தைக்கு போகலினாலும் அந்த வாரம் ஃபுல்லாக எப்படியாவது ஏதாவது ஒரு சமையல் செஞ்சுக்கிறோம். சந்தைக்கு போனோம்னா 500 ரூபாய்க்கு செலவு பண்ணுறோம். 2 வாரம் கேப்பு. இப்போதான் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீங்க? உணர்ந்து பச்சை பயிறு கொள்ளு பருப்பும்பீங்க, வேறு என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு பேசியிருந்தீங்க. ஏன்னா நாங்கள் சந்தைக்கே போகல. போனால் தானே காய்கறி இருக்குது, காய்கறி செய்ய முடியும். அதே பழகி போச்சுங்க. இந்த எல்லாம் வந்து இந்த குளப்பலூர் செவியூரில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, டெய்லியுமே சாம்பார், அதுக்கு ஒரு பொரியல், ரசம், அப்பளம் இப்படி செஞ்சுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி செய்யறதே இல்லைங்க நண்பர். எங்கள் வீட்டில் செஞ்சாலும் மீதி ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுவீங்க, செஞ்சாலும் இங்கே பாருங்க, குழந்தைங்க வந்து கொஞ்சமாக கொண்டு போகிறதா. எங்கள் அம்மா ஸ்கூல்லேயே சாப்பிட்டுக்கிறது. சக்தி வேலைக்கு போனாங்கன்னா, இப்போ வீட்டில் இருக்கிறாங்கன்ட்டு காலையில் நான் சமைப்பேன். திடீர்னு வேலைக்கு போயிட்டாங்கன்னா
நைட்டு கூட வர மாட்டாங்க, அடுத்த நாள் வருவாங்க. அது ஃபுல்லாக அப்படியே கிடக்கு, இப்படியே மீதியாயிருது. குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கணுங்கிறக்காக சாப்பிட்றது, அது வயிறு நம்ம சாப்பிடவே முடியாது. அரிசி பருப்பு டெய்லியும் செய்யறதுனால அப்புறம் ஏதோ கொஞ்சம். எங்கள் ஊர் சைடா மேக்சிமம் நாங்கள் ஒரு பொரியல் ரசம் தான், இல்லைன்னா ஒரு பருப்பு சாம்பார் வச்சா ரசம், அப்படிதான் செய்வோம். அப்படியே பழகி போச்சு நண்பர்களே. அந்த அந்த மாதிரி வந்து அத்தனை வகை சாம்பாருக்கு எல்லாம் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாம்பார் கூட பொரியல் வச்சு சாப்பிட்றதெல்லாம் எங்களுக்கு அதிகமாக பிடிக்கிறது இல்லை, பழகிறதும் இல்லை. அந்த மாதிரி ஆமாம், தனியாக பொரியல் ரசம், இல்லைன்னா சாம்பார் ரசம், அவ்வளோதான். இல்லைன்னா அரைச்ச குழம்பு வச்சோம்னா ரசம், இவ்வளோதான் எங்களுக்கு தயிர். இதுதான் தண்ணியிலேயே போய் உட்கார்ந்தாலும் நான் என்ன பண்றது, பொரியலோட கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது, அப்புறம் சாம்பாரோட கொஞ்சம் சாப்பிட்டு, அந்த மாதிரி நாங்கள் பழகி போனதுனால எங்களுக்கு அப்படிதான் சாப்பிட முடியுது. நீங்கள் வந்து அப்படி சாப்பிட்டு பழகுனதுனால உங்களுக்கு என்னடா இது ஒரு குழம்பு வச்சு இப்படி சாப்பிட்றாங்க, உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. தப்பாலாம் உங்களுக்கு சொல்லல, நீங்க என்ன சாப்பாடு இப்படி செஞ்சு சாப்பிட்றீங்க நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறது வாஸ்தவம் தான். அது பழகி இருந்துச்சுன்னா அப்புறம் நாங்கள் அப்படிதான் சாப்பிடுவோம். இப்படி பழகுறதுனால நாங்கள் அப்புறம் வந்து டிஃபனே செய்ய மாட்டேங்களா, எப்போ பாரு இந்த சாப்பாடுங்கிறீங்க. மாவு அரைச்சி வைப்பேன், ஒரு 2 நாள் தொடர்ந்து. என்ன டிஃபன் போடுறோம் நண்பர்களே? இல்லை இல்லை 2 நாள் தொடர்ந்து அந்த இட்லி தோசை செஞ்சோம்னா, இதுவா வேண்டாம், சப்பாத்தி செஞ்சோம்னா இதுவே செய்கிறியா அப்படிம்பாங்க. செய்யாமல் ஏதாவது ஒரு நாள் செஞ்சு கொடுத்தா தான் ஆசையாக சாப்பிட்றது. நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களாம் அப்படி. இப்போ சுகாசே சின்ன பையன் தான் இருந்தாலும் சாம்பார் பருப்பு ரசம், சாம்பார் பருப்பு ரசம் கெட்டியா இருக்குது. என்னன்னு தெரியல, நான் செஞ்சு பாரு பிஞ்சா முத்ததான் தெரியல. ஆனா பைக்கில் போட்டு இப்படி முடிஞ்சு கொடுத்து எனக்கு மொத்தத்தில் சொத்தை இல்லாமல் இருந்தால் சரி. முத்தலாக இருந்தால் கூட கத்திரிக்காயெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முத்தலாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து சொத்தை இல்லாமல் இருக்கணும். ஏமா அதிகமாகவே கத்திரிக்காய் இல்லை, அதனால நான் அப்புறம் இது கேட்டேன்ட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். எங்களுக்கு எப்பயுமே கத்திரிக்காய் ஒரு ஃபேவரட்டான காய். ஆமாங்க, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுங்க, ரெண்டையும் போட்டு அரிஞ்சு போட்டு ஒன்றாவது வணக்கி அதுவுமே எப்பவுமே சாப்பிடுவோம், அதே பழக்கமாயிடுது. உங்கள் ஏரியா சைட்லலாம் வந்து காய்கறி விலை வந்து இப்போ என்ன விலையில் விற்கிது, தக்காளி வெங்காயமெல்லாம் எந்த விலைக்கு விற்கிது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஏரியா சைடு எந்த நாள் வந்து சந்தைக்கு போவீங்க, மார்க்கெட் போவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஆட்டுக்குட்டி கேட்குறக்கு ஒரு அண்ணன் வந்தார், அவரே சொல்கிறாரு, எங்கே வேணால் போய்க்க வேண்டியது, செவியூர் வேணால் செவியூர் போய்க்குவீங்க, சிறுவலூர் வேணால் சிறுவலூர் போவீங்க, குளப்பலூர் வேணால் குளப்பலூர் போவீங்க, உங்களுக்கு பாருங்கள் நடுமத்தியில் இருந்துட்டு எங்கே வேணால் போய்க்கிறீங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி எங்கே வேணால் நாங்கள் சந்தைக்கு போய்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் சிறுவலூர் ரொம்ப கொஞ்சம் எட்டி பிடிச்ச மாதிரி ஷார்ட்கட் ரூட் போட்டாங்க, அதனால் ரொம்ப பக்கமாக இருக்குது, அதனால் அதுக்கு போய்க்கிறது. இதில் போனங்களா நண்பர்களே, பஸ் ரூட் அதிகமாக இருக்காதுங்க. எனக்கு காடு தடத்தில் போயிங்க ஒரு கொஞ்சம் டரன் மட்டும்தான், டரன் வளைஞ்சே போதும் சந்தை. பஸ் வர்ற ரூட்டு கிட்டதான் சந்தையே இருக்குது. போனோன்னே பயங்கரமா மெயின் ரோட்ல சந்தை. ஆனா நான் போறது அடுத்து சொல்றேன், அதுதான் நானும் அவங்களுக்கு சொல்றேன். நாங்க போறது ஃபுல்லா காட்டு வழியா வேற. செவியூர்லாம் போனீங்கன்னா கண்ணெல்லாம் பூச்சுதுங்க, அப்படியே வண்டி ஓட்ட முடியறது இல்லைங்க. இது அங்கேயே வர. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வாரம் சந்தை செலவு எங்களுக்கு. இதுதான் சந்தை வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஆமாங்க நண்பர்களே, நீங்களும் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் யாருமே கேட்கல ஏங்க சந்தைக்கே போகலையே அப்படின்னு. சந்தை வீடியோ ஏன் போடுவீங்களே, ஏன் போகலன்னு கேட்கலானா நண்பர்கள் எல்லாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய், வணக்கம் நண்பர்களே, வணக்கம்.